மக்களின் துணையோடு மரணத்தை வென்ற மாவீரன் புலவர் கலியபெருமாளோடைய தன் வரலாற்று புத்தகத்தை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தேசிய தலைவர் மேதகா அவர்கள் தன் வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு மிகச்சிறந்த தலைவரா புலவர் கலியபெருமாள் அவர்களை சொல்றாரு. தன் வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக பல போராட்டங்கள் மூலயமா தன்னை அர்ப்பணிச்சவர் புலவர் கலியபெருமாள். புலவர் கலியபெருமாள் அவர்களை ஏன் காட்ஃபாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். மார்ச் 4, 1924 கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் உள்ள சௌந்தர சோழபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் புலவர் கலியபெருமாள். கடலூர் மாவட்டம்ன்றது தமிழ் தேசியத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். பல தமிழ் தேசியத்தின் முன்னோடிகள் கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு தோழர் தமிழரசனை கூட சொல்லலாம். தோழர் தமிழரசனுக்கும் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கும் ஒரு நீண்ட நெருங்கிய நட்பு இருந்திருக்கு. அதை பற்றின சில தகவல்களையும் போக போக இந்த காணொலியில பார்க்கலாம். அதை தாண்டி இந்த ரெண்டு பேரையும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் விடுதலை பாகம் 1 பாகம் 2. விஜய் சேதுபதி ஏற்று நடித்த அந்த பெருமாள் வாத்தியார் அப்படின்ற கதாபாத்திரம் தமிழரசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களையும் கலியபெருமாள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் கலந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கும். மக்கள் படை அப்படின்னு காட்டப்படுறது புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய தமிழ்நாடு விடுதலை படை தான். இதை பத்தி புலவர் கலியபெருமாளே சொல்றப்போ தமிழ்நாடு விடுதலை படையின் காட்ஃபாதர் பேசுகிறேன் அப்படின்னு விகடனுக்கு ஒரு பேட்டியே கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம வீரப்பனை என்னுடைய தலைவரா ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தேசிய தலைவர் மேதக அவர்களோட சில சந்திப்புகளும் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு நடந்திருக்கு. புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய அரசியல் பயணம்ன்றது சுயமரியாதை திராவிடர் கழகங்கள்ல இருந்து தொடங்குது. பல திராவிட இயக்க கூட்டங்கள்ல போய் கலந்துகிட்ட புலவர் கலியபெருமாள் சுயமரியாதை கருத்துக்களை புத்தகங்கள் மூலயமாவும் அங்க கொடுக்கப்படக்கூடிய துண்டறிக்கைகள் மூலயமாவும் சக மாணவர்களுக்கு கொண்டு வந்து பரப்பியிருக்காரு. கல்லூரி 1ஆம் ஆண்டுல இருந்தே அவருடைய அரசியல் புரட்சிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அவர் படித்த கல்லூரியில இருந்த விடுதியில சாதிய பாகுபாடுகள் இருந்திருக்கு, தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குறிப்பிட்ட சமூகத்து மாணவர்கள் சாப்பிடும்போது மற்ற சமூக மாணவர்கள் பார்க்க கூட கூடாது அப்படின்ற நிலைமைகள் இருந்திருக்கு. கட்டாயமா அந்த கல்லூரியில படிக்கிற எல்லா மாணவர்களும் திருநீர் அணிஞ்சிட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு வழக்கமும் இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களிலே உடைச்சு எரிஞ்சவர் புலவர் கலியபெருமாள். அவர் போராட்ட வாழ்க்கையில முக்கியமான சில பகுதிகளை பார்க்கலாம். 1964 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து தீவிரமா களமாடினாரு புலவர் கலியபெருமாள். அதற்காக 15 நாள் சிறையும் சென்றிருக்காரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல குறிப்பிடத்தகுந்த போராட்டம்னா இரட்டை கோலை ஒழிப்பு முறை தான். அவர் இருந்த பெண்ணாடம் கிராமத்துல பயங்கரமான இரட்டை கோலை முறையும் முடித்திருத்தும் நிலையங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து தீவிரமா போராடி அந்த கிராமத்துல இருந்த இரட்டை கோலை முறையை ஒழிச்சிருக்காரு புலவர் கலியபெருமாள். கல்லூரி படித்து முடித்த புலவர் கலியபெருமாள் அவர்கள் பொன்பரப்பி கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றினார். அந்த நேரத்துல தான் அவருடைய நெருங்கிய உறவினரான வாலாம்பாள் அவர்களை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. அவரோட திருமணமே ஒரு புரட்சிகரமான திருமணம். அந்த காலகட்டங்களிலே தமிழ் முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். அதன் பிறகு அவருக்கு அரசியல் ஆர்வமும் மக்களுக்கு களமாட வேண்டிய பணியும் அதிகமா இருந்ததால ஆசிரியர் பணியில தொடர்ந்தா மக்கள் பணியை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போ சுயமரியாதை கழகத்திலிருந்து விலகி கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்றாரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். நீங்க பெரியார் இயக்கங்கள்ல இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு உங்க அரசியல் பாதையை திருப்பறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு காணொலியில கேட்டிருப்பாங்க. கிராமப்புறத்துல இருந்து விவசாயிகள் நான் உழைப்புல ஈடுபட்டோம். அந்த மக்களுடைய பிரச்சனையை மற்றவங்க போராடும் போது ஒவ்வொரு இதா முதல்ல பெரியார கூட இருந்தேன். ஆனா அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையில அவர் இல்ல. ஏன் பெரியார் தொட மாட்டேங்கிறார் விவசாய? அது அவருடைய இது பார்ப்பனை எதிர்ப்பு நிலையில தான் அவர் வந்திருக்காரு. என்ன காரணம்னா கட்சியில மேல்மட்டத்துல இருந்தவர் அவரே ஒதுக்கி சாப்பாடு போட்டது இருக்குல்ல. ஆனா அவர் ஏற்கனவே ஒரு சுயநல அடிப்படையில் மட்டும்தான் இருந்திருக்காரு. அது மட்டும் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு வச்சு அதை மட்டும் இருக்கிறார். ஆமா, விவசாயிகள் எவ்வளவு முக்கியங்கிறத நினைக்கலாம். அது நீங்க தான் முதல் தூண்டி இருக்கீங்க. அதுதான் பிரச்சனையை ஆரம்பத்துல இருந்தே நான் உழைப்புல ஈடுபட்டவன். இந்த மக்களுடைய பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது கிராம பகுதியில அதிகமா பிரச்சனைக்கு உள்ளவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அப்பெல்லாம் டீ கடையில உட்காந்து டீ குடிக்க முடியாது நகரத்திலேயே பெண்ணாரத்திலேயே. அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்பர் இதுல முடி வெட்டிக்க முடியாது. அப்படியா? ஆமா, அப்படிப்பட்ட நிலையில இருந்தது 40ல.
கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா 1962ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் புலவர் கலியபெருமாள் அவர்கள் விருதாச்சலத்தின் வேட்பாளரா களமிறங்குறாரு. ஆரம்பத்துல தேர்தலுக்கான செலவுகளை கம்யூனிஸ்ட் கட்சியே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அது நடக்காததால புலவர் அவர்கள் கடன் வாங்கி பல வேலைகளை செஞ்சாரு. அந்த தேர்தலில் தோல்வியும் தழுவினாரு. அந்த கடன் சுமை அதிகமானதால மீண்டும் விவசாயத்துல இறங்கி அந்த கடன்களை அடைக்கிறதுக்கான வேலையில புலவர் கலியபெருமாள் ஈடுபட்டாரு. சாரு மஜும்தார் அவர்களோட வருகை தான் புலவர் கலியபெருமாள் வாழ்க்கையிலையும் சரி, தமிழகத்துல இயங்கிட்டு இருந்த நக்சல்பாரி இயக்கங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. 1965ஆம் ஆண்டு பெண்ணாடம் சர்க்கரை ஆலையின் தொழிற்சங்க தலைவரா புலவர் கலியபெருமாள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த தொழிற்சங்க தலைவரா அவர் ஆன பிறகுதான் அவர் வாழ்க்கையில பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாத்தையும் திரட்டி புலவர் கலியபெருமாள் அவர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தினார். தொழிலாளர்களுக்கான பல முக்கிய அம்சங்களை முன்னிறுத்தி பல போராட்டங்களை தீவிரமா முன்னெடுக்க ஆரம்பிச்சாரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். அப்படி அவரு தீவிரமா போராடுறத பார்த்த சர்க்கரை ஆலை நிர்வாகம் அவருக்கு ஒரு கணிசமான அளவுல பணம் தரதாகவும், அது மட்டும் இல்லாம சென்னையில சொந்தமா ஒரு வீடு தரதாகவும் சொல்லி அவரை பேரம் பேச முயற்சித்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கலியபெருமாள் அவர்களை பணம் கொடுத்துலாம் விலைக்கு வாங்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்த சர்க்கரை ஆலை நிர்வாகம் அவரை கொலை செய்யவும் துணிஞ்சாங்க. ஆனா அந்த முயற்சியிலையும் அவர் தோற்று போனாங்க. 1968ல தான் தோழர் அப்பு புலவர் கலியபெருமாள் அவர்களை நக்சல்பாரி இயக்கங்களை இணைந்து பயணிக்குமாறு கேட்டுக்கிட்டாரு. ஆனா அப்போ புலவர் கலியபெருமாள் அவர்கள் இருந்த சூழல்ல வெளியிலிருந்து நக்சல்பாரி இயக்கங்களுக்கு ஆதரவு தரதா ஒத்துக்கிட்டாரு. இந்த இடத்துல இருந்தா புலவர் கலியபெருமாள் அவர்களோட நக்சல்பாரி இயக்க பணிகள் ஆரம்பிக்குது. 1969ஆம் ஆண்டு. இது சாதாரண ஒரு ஆண்டா நம்மளால கருத முடியாது. இதுதான் புலவர் கலியபெருமாள் வாழ்க்கையிலும் சரி, தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருந்த நக்சல்பாரி இயக்கங்கள் வாழ்க்கையிலும் சரி, பல துடிப்புமிக்க இளைஞர்கள் மக்களுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு துடிப்புடன் இருந்த இளைஞர்களுக்கும் சரி, இது ஒரு திருப்பு முனையான ஆண்டு. இந்த ஆண்டுல தான் சாரு மஜும்தார் அவர்கள் 2வது முறையா தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. திருச்சி கொடுக்கூர் கிராமத்துல உள்ள ஒரு முந்திரி காட்டுல சாரு மஜும்தார் உரையாற்றும் போது மக்களிடம் செல்வோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை சாரு மஜும்தார் முன் வச்சாரு. இந்த முழக்கத்தை கேட்டு மக்களுக்காக போராட வந்தவர் தான் மாபெரும் போராளியான தமிழரசன். நக்சல்பாரி இயக்கங்கள்ல புலவர் கலியபெருமாள் தீவிரமா அறுவடை போராட்டங்கள்லயும் அழித்தொழிப்பு போராட்டங்கள்லயும் ஈடுபட ஆரம்பிச்சாரு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான திருப்புமுனை சம்பவம்னா அது அவர் தோட்டத்துல நடந்த வெடி விபத்து தான். ஒரு தொழில்நுட்ப விபத்தின் காரணமா அந்த வெடிகுண்டுகள் வெடிச்சு செதற அங்க இருக்கும் 2 தோழர்கள் மடிஞ்சாங்க. அந்த வெடி விபத்து நடந்ததுல புலவர் கலியபெருமாள் கடுமையாக பாதிக்கப்பட்டார். தமிழக காவல்துறை அந்த சமயங்கள்ல புலவர் கலியபெருமாளை மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தையே வலை வீசி தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தலைமறைவு வாழ்க்கைக்குள்ள புலவர் கலியபெருமாள் போறாரு. பல காலங்களா தலைமறைவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல குப்பம் கிராமத்துல வச்சு புலவர் கலியபெருமாளை ஒரு இரவு கைது பண்றாங்க. என்னதான் அவரை குப்பம் கிராமத்துல கைது பண்ணியிருந்தாலும் அவரை சூளைமேட்டுல வச்சு பிடிச்சதா சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி புலவர் கலியபெருமாள் அவர்களை ஆஜர்படுத்துறாங்க. கலியபெருமாள் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிற முறையே வித்தியாசமா தான் இருந்திருக்கு. எல்லா முறையும் எந்த முறையுமே அவருக்கான வாதத்தை அவர் முன்னெடுத்து வச்சதே இல்லை. இந்த நீதிமன்றத்தோட நீதிமுறை எனக்கு பிடிக்காததால இந்த நீதிமன்றத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் கலியபெருமாள் அவர்கள் அந்த நீதிபதி முன்னாடி சொன்னாரு. அதனால 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து புலவர் கலியபெருமாள் அவர்கள் சிறையில அடைக்கப்பட்டார். அந்த வழக்குக்காக அவர் சிறையில இருக்கும்போது ஐயம்பெருமாள் அழித்தொழிப்பு வழக்குல புலவர் கலியபெருமாளுக்கும் அவருடைய மகன் வள்ளுவனுக்கும் மரண தண்டனை விதித்து அவருடைய துணைவியாரான பாலாம்பாள், இளைய மகன் நம்பி மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. இந்த மரண தண்டனையை விலக்கிறதுக்கான கருணை மனுலையும் கையொப்பமிட புலவர் கலியபெருமாள் அவர்கள் மறுத்தாரு. அதற்கு காரணம், அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், மக்களுக்காக தான் போராடினேன் அப்படின்ற காரணத்துக்காக அந்த கருணை மனுல கையொப்பமிட மறுத்தாரு. அவர் மறுத்தாலும் அவருடைய மனைவியான பாலாம்பாள் மூலயமா கருணை மனு தயார் பண்ணி பல ஆயிரக்கணக்கான மக்கள் புலவர் கலியபெருமாள் வெளியே வர வேண்டி மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி புலவர் கலியபெருமாள் அவர்கள் இறுதியா மரண தண்டனையிலேருந்து வெளியே வந்தாரு. அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டது. அப்படி அவர் மரண தண்டனை கைதியா சிறைக்குள்ள இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல விரிவா கொடுத்திருக்காரு. அதை எல்லாமே நீங்க புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் சிறைக்குள்ள இருக்கும்போது குறிப்பிடத்தகுந்து நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். புலவர் கலியபெருமாள் அவர்கள் சிறைக்குள்ள இருந்தப்போ தேசிய தலைவர் மேதகு அவர்களை சந்திச்சிருக்காரு புலவர் கலியபெருமாள். அப்போ தேசிய தலைவர் கூட இருந்த ஒருத்தர், நீங்க ஈழ விடுதலையை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு
ஆமா நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் இருந்த இயக்கம் அதை ஆதரிக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு இயக்கம் ஆதரிக்கல, ஆனா நான் ஆதரிக்கிறேன்னு தைரியமா சொல்லியிருக்காரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். தலைவர் அவர்களோட இருந்த ராகவன் அவர்களுக்கு மாவோ எழுதிய ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணி இந்த புத்தகத்தை படிச்சு அது மூலமா கிடைக்கிற படிப்பினைகளை வச்சு ஈழ போராட்டத்தை முன்னெடுங்கன்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். அது மட்டும் இல்லாம தேசிய தலைவர் இவர் அடைக்கப்பட்ட சிறைக்கு பக்கத்து சிறையில இருந்ததால பல நாட்கள் தேசிய தலைவரோட இவர் உரையாடவும் செஞ்சிருக்காரு. ஒரு நாள் வெளியில புலவர் கலியபெருமாளை மருத்துவமனைக்கு அழைச்சு சென்றிருந்தாங்க. அப்பவும் எதர்ச்சியா ஒரு முறை தேசிய தலைவர் புலவர் கலியபெருமாள் அவர்களை நேர்ல சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காரு. புலவர் கலியபெருமாளுக்கும் தேசிய தலைவர் மேதகு அவர்களுக்கும் ஒரு சிறிய நட்புமே சிறையில உருவாயிருந்தது. அதன் பிறகு ஈழத்துக்கு போன தேசிய தலைவர் நான் வாழ்நாள்ல பார்த்த ஒரு மிகச்சிறந்த போராளின்னு புலவர் கலியபெருமாள் அவர்களை பாராட்டியிருக்காரு. பல போராட்டங்களுக்கு பிறகு பல ஆண்டுகள் கொடும் சிறை கொடுங்காவல் தண்டனைக்கு பிறகு புலவர் கலியபெருமாளும் அவருடைய குடும்பத்தினரும் சிறையை விட்டு வெளியே வந்தாங்க. புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவும் அவர்களுக்கு நடந்த ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கிடைக்கவும் ஒரு மிகப்பெரிய தூணா கணேசியம் பரதேஷ் அவர்கள் இருந்திருக்காரு. இவங்க சிறையிலிருந்து வெளியே வந்தோடனே அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடத்தியிருக்காங்க. பரோல்ல சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே அவரோட இளைய மகள் திருமணத்தை நடத்துறதா முடிவு செஞ்சாங்க. புலவர் கலியபெருமாளின் இளைய மகளான அஞ்சுகம் அவர்களுடைய திருமணத்தை புலவர் கலியபெருமாள் விருதாச்சலத்தில் இருக்கிற கொளஞ்சியப்பர் கோயிலில் நடத்தினார். இந்த திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்போ ஜூனியர் விகடனில் ஞானி அவர்கள் ஒரு நக்சலைட் வீட்டு திருமணம் அப்படின்னு இந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னு விரிவாகவே எழுதியிருப்பாரு. அந்த லிங்கை கமெண்ட்ல கொடுக்குறேன், அதை படிச்சு பாருங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அந்த திருமண நிகழ்வே. அதன் பிறகா நடந்த புலவர் கலியபெருமாள் அவர்களின் இளைய மகனான நம்பியின் திருமணமும் ஒரு பரபரப்பான திருமணம் அப்படின்ற தலைப்புல விகடன்ல வெளியாயிருக்கும். அந்த திருமணத்தோட நிகழ்வுகளுமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். தோழர் அப்பு தான் புலவர் கலியபெருமாளையும் தோழர் தமிழரசனையும் சந்திக்க வச்சாரு. அப்போ சந்திக்கும் போதுதான் தெரியும் கலியபெருமாள் அவர்களும் தமிழரசன் அவர்களும் ஒரு வகையில தூரத்து உறவினர்கள் அப்படின்னு. புலவர் கலியபெருமாளும் தோழர் தமிழரசனும் இணைந்து பல அழித்தொழிப்பு போராட்டங்களையும் பல மக்கள் போராட்டங்களையும் ஈடுபட்டிருக்காங்க. இவர் மரண தண்டனைக்காக சிறையில் இருந்தப்போ அதே சிறையில் தோழர் தமிழரசனும் இவர் கூட இருந்திருக்காரு. விகடனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில தமிழக விடுதலை படையின் காட்ஃபாதர் பேசுகிறேன் அப்படின்னு புலவர் கலியபெருமாள் பேசியிருப்பாரு. வீரப்பனை என் தலைவனாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புலவர் கலியபெருமாள் அவர்கள் வீரப்பன் அவர்களையும் நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த சந்திப்பு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய சந்திப்பா தான் நடந்தது. பல சமயங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு துவக்க புள்ளியா தமிழக விடுதலை பற்றி சிறைகள்ல விவாதிச்சுட்டு இருந்த புலவர் கலியபெருமாள் இறுதியா தமிழக விடுதலையே தீர்வு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாரு. தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு தமிழக மக்களுக்கான இயக்க அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சாரு புலவர் கலியபெருமாள் அவர்கள். அவர் வாழ்க்கையில தொடர்ச்சியா மக்களுக்காக பல அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்காரு. விவசாய போராட்டம், கூலி தொழிலாளர்கள் போராட்டம், ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், சாதியத்துக்கு எதிரான போராட்டம், இரட்டை கோலை முறை, முடித்திருத்தும் போராட்டம் அப்படின்னு புலவர் கலியபெருமாள் அவர்கள் வாழ்க்கையில பெரும் பகுதியை மக்களுக்காக அர்ப்பணிச்சு மக்களோடையே வாழ்ந்திருக்காரு. புலவர் கலியபெருமாள் அவர்களின் புத்தகத்துக்கு மரணத்தை வென்றேன் அப்படின்ற தலைப்பு ரொம்ப பொருத்தமான தலைப்பு. ஏன்னா அவர் வாழ்க்கையில பல தருணங்கள்ல பல முறை அவர் மரணத்தை வென்று இன்னி வரைக்கும் மரணிக்காத ஒரு மாவீரனா தான் புலவர் கலியபெருமாள் வாழ்ந்துட்டு வராரு. கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே போராடி மக்களுக்காக சிறை சென்று மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களின் துணையோடையே மரணத்தை வென்ற ஒரு மாவீரன்னா புலவர் கலியபெருமாள் அவர்கள் தான். இந்த புத்தகத்தை முடிக்கும் போது புலவர் கலியபெருமாள் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த வரிகளை சொல்லி முடிச்சிருப்பாரு. அந்த வரிகளையே சொல்லி இந்த காணொலியும் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். மரணம் என்பது சாதாரணமானது. அந்த மரணம் என்னை அழைக்கும் வரை தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் தமிழ் மொழியின் ஏற்றத்துக்காகவும் மக்களின் ஜனநாயக உரிமைக்காக மனித உரிமைக்காக தொடர்ந்து போராடுவதையே என் லட்சியமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன்னு சொல்லி புலவர் கலியபெருமாள் இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. புலவர் கலியபெருமாள் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி இந்த காணொலியில நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம். நம்ம சேனல்லையே கூடிய சீக்கிரம் புலவர் கலியபெருமாள் அவர்களை பத்தியும் அவரோட போராட்டத்தை பத்தியும் முழுநீள ஆவணப்படம் ஒன்று தயாரிக்கிறதா முடிவெடுத்திருக்கேன். புலவர் கலியபெருமாள் அவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.